எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஜிஆர்டியில் கொஞ்சம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து 12th செப்டம்பர் அப்போது இந்த ஜிஆர்டியில் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். 250 மில்லிகிராம் காயினில் ஒன்றும் 100 மில்லிகிராம் காயினில் ஒன்றும் நான் வாங்கியிருக்கேன். இதை நான் தனித்தனியாக வாங்கினேன்னா, நான் ஒரு மந்த்தும் நம்மளோட பட்ஜெட்லேருந்து இவ்வளோ காசு கொஞ்சம் நான் எடுத்து வைப்பேன். கடைசியாக இந்த மந்தில் நம்மளால் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரூ. 1200 இருந்தது. இன்னொரு மாதத்து வந்து பார்த்திங்கன்னா ரூ. 2600 இருந்தது. ஸோ ஒரு மாதத்தும் கணக்காக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வந்து நான் தனித்தனியாக வாங்கியிருந்தேன் கோல்டு காயினை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் காயினு. 100 மில்லிகிராம் காயினு. இது வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லிகிராம் காயினு. இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிராம் காயினு. இது நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது. இது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருக்கிறப்போ நான் இது மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். இங்கே வந்து ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 3800 அப்படின்னாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த எஸ்பிஐ கார்ட்ஸோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே செக் பண்ணி சொல்லுவாங்க எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடது ரூ. 518 இருக்குது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது ரூ. 167 இருந்தது. ஸோ இதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஜிஆர்டியில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் இங்கே நான் அடிக்கடிக்கு போய் வாங்குவேன். ஏன்னா கொஞ்சம் இது நம்மள ரிவார்ட்ஸ் பாயிண்ட் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகுமேன்றதுனால இங்கே வந்து நான் அடிக்கடிக்கு போவேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து இந்த கார்டு கொடுப்பாங்க. மெயினாக இந்த கார்டுக்காகவே நான் போவேன். அப்புறம் பூ வச்சும் நம்ம அங்கே சாமி இருக்கும் அதுக்கிட்ட வச்சு நம்மளுக்கு இந்த பூஜை பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அடுத்து நம்ம வந்து பொருள் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஊக்கமும் நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் நான் ஜிஆர்டி தான் எப்போவுமே போவேன். எல்லாருமே வந்து சேமித்து வைக்க பழகிக்கோங்க. கோல்டு காயின் வாங்கினா நம்மளுக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்து நம்மளால் கோல்டு வந்து ஒரு சவரன் அப்படி நம்மளால் வாங்க முடியாது. அப்படி இல்லைன்னா கூட மந்த்லி நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி காயினாக வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு பின்னாடி எந்த பொருள் பெரிய பொருள் தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து இதை கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம். எல்லோரும் வந்து சேமித்து வைக்க பழகிக்கோங்க. இந்த ஒரு பொருள் வந்து இப்போது நம்ம அடுத்து பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது பெரிய யூஸாக தான் இருக்கும். தேங்க்யூ.